4ஆம் வசனத்துல பாருங்க, ஒரு உண்மையாகவே என் லைஃப்ல கர்த்தர் என் மெய்ப்பரா இருந்தால் 3 காரியம் நம்ம லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு சொல்றார். என்னென்னன்றத பாருங்க. முதல் காரியம், இனி அவைகள் பயப்படுவதில்லை அப்படின்னு சொல்றார். பயப்படவே மாட்டீங்களாம். எதை குறித்தும், நாளை தினத்தை குறித்து கூட நீங்க பயப்படவே மாட்டீங்க அப்படின்ட்டு. 2வது பாத்தீங்கன்னா, கலங்குவதே இல்லை அப்படின்னு சொல்றார். கலங்க மாட்டோம். நடக்க போற காரியத்தை குறித்து நீங்க கலங்கவே மாட்டீங்களா. 3வது பாயிண்ட் சொல்றாரு, காணாமல் போவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்னது, நீங்க நம்ம தேவனை பார்க்க முடியாதபடி தூரத்துல போயிட்டு இருக்கோம். ஏன்னா பாவம் தான். அதனால தான் ஆண்டு சொன்னார், எலியாகுமார் என்ன பண்ணிட்டாங்க, காணாமல் போனான். பாவத்தை செய்யும் பொழுது நாம தேவனை விட்டு பிரிந்து போகிறோம். அதுதான் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் உண்மையாவே நமக்கு மெய்ப்பனா இருந்தால் இந்த 3 பிளெஸிங்கும் நம்ம லைஃப்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாருமே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருப்போம். ஆனால் இந்த 3 காரியம் நமக்குள்ள இன்னைக்கு இருக்குதா? ஆனா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னும் என் லைஃப்ல இதெல்லாம் வரலையே, இன்னும் பயப்படுறேனே, இன்னும் கலங்கிட்டே இருக்கிறேனே, இன்னும் அடிக்கடி நான் காணாம போயிட்டே இருக்கிறேனே கிறிஸ்துக்குள்ள அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ கர்த்தர் இன்னும் என்ன ஆகல, நமக்கு மெய்ப்பனாய் மாறலன்றதான் நமக்கு